இன்னைக்கு நம்ம மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதை வீடியோ எடுக்கலை, பட் நான் என்ன பண்ணேங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான சாம்பார் ரெடி. இது குயிக்கான ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு குயிக்காக ஏதாவது சாம்பார் வைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி இருந்தால் கூட ஃபைன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் நான் பம்கினும் போட்டிருக்கேன். பம்கினும் இந்த மாதிரி பம்கினை சின்ன சின்ன பீஸாக மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பை தண்ணியில் அலசிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு துவரப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்க்கணும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் நான் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வரப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டுக்கோங்க. விசில். இப்போ குட்டி ஆனியன் சைஸில், சின்ன வெங்காயம் சைஸில் புளி நல்ல தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். விசில் வந்துட்டுருக்கு. மீன்வாயில் நம்ம இப்போது தாளிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பொரிஞ்சு வந்ததும் கடுகு கொஞ்சமாக, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் விசில் வந்துட்டுருக்கு. இதை போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு இப்போ காஞ்ச மிளகா. ஸ்டவ்வை வேணால் ஆஃப் பண்ணிக்கோங்க, ரொம்ப இதாகிடுச்சுன்னா தீஞ்சிரும். அவ்வளோதான். கடைசியாக அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஜீரணமாகும். இப்போ இன்னும் ஒரு விசில் வரணும். குக்கரில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ப்ரெஷர் போன பிறகு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் சாதம் தான் ஃபுல்லாக ப்ரெஷர் இது பண்ணணும். இதுக்கு லைட்டாக ப்ரெஷர் இது பண்ணாலே போதும். ஏன்னா இது குயிக் சாம்பாருங்கிறதுனால we can remove it now. இப்போ நம்ம இதை ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். விசில் எடுக்காமல் குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா அது சம்டைம்ஸ் ரிஸ்க்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். லைட்
ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. 4 விசில் தான் வந்து. பருப்பு வெந்துட்டாலே போதும். பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பருப்பையும் அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா குக்கரில் வந்து அப்படியே பாயில் தான் பண்ணணும். நம்ம தான் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்க. உப்பு வேணுன்னா கூட போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்பயுமே உப்புக்கு வந்து சாம்பாருக்கு அரை உப்பாக போடுங்க. பத்தலைன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா இது பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வருது. கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியை இதில் இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கொதி வருது. கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடுங்க. ஊற்றி கொஞ்சம் ஒரு 1 மினிட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக தாளித்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். லைட்டாக கொதி வரணும். இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போது ஃபினிஷிங் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டு அடுப்பை இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.